அந்த மாலை மணமக்கள் மணப்பெண்ணின் வீட்டுக்கு செல்ல விஷயங்கள் சிரமமாக இருந்தன. கல்யாணம் எனும் அணிவகுப்பு அவனுக்கு எவ்வளவு வெறுப்பானதென யார் சொல்ல முடியாது. சம்பிரதாயம் என்றால் என்னன்னு என்ன டார்ச்சர் பண்ணாதீங்க என்ற அவன் சொற்கள் அவனது பரிதாபத்தை உணர்த்தின. நண்பர்கள் உறவினர் காரணமாக அவனை விலக்கி அவர் ஒரு குற்றவிகிதமாக மாறின. அவன் அறைக்குள் உட்கார்ந்து அழுத காலத்துக்குள் அவளுக்கு வரும் குரல் கூட சோர்வு உணர்ந்தது. வசந்தி அவர்கள் கண்ணில் நீர் வர விளைந்து பிரிதொரு வளையத்தில் குற்றம் உணர்ந்தாள். எண்ணங்களை மயமாக்கி என்ன இருக்கிறது என்ற கேள்விகள் அவளுக்கு குங்குமம் போல பரவின. அப்போது கல்யாணத்தின் ஊரான மேலாண்மையை கொண்டவர் அணிந்து வந்த பட்டுவேட்டி சட்டை எதையும் மற்றவர்களுடன் தேசிய பண்ணலும் மேலாங்கு போனது. கார்ல வெயிட் பண்றேன் என்றால் ஒரு இடம் தேடி வந்தான். அவனை சமாதானப்படுத்தும் வழி என்றால் விலக்கி செல்ல வேண்டியது குறித்தது. நடந்த ஒடுக்கங்கள் இருந்த பிறகு கல்யாணம் உண்மையாய் சுற்றி நண்பர்கள் அவனை ஏற்றுக்கொண்டு பூர்த்தியுடன் சென்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் தியோரியா பகுதியில் ஒரு இளம்பெண் surprising a tale of two husbands is captivating the internet. A viral video showcases her adorned in traditional bridal attire, proudly displaying two thalis, symbolizing two marriages. The intriguing twist? Both husbands are not just brothers, they live harmoniously under one roof. As she narrates, joy fills the air as they share every moment together, eating, sleeping, and exploring life as a trio. Her words reflect an embrace of love and unity, countering societal norms that question such arrangements. While many viewers marvel at this unconventional lifestyle, skepticism lingers regarding the authenticity of her claims. Nevertheless, the video continues to spark discussions, challenging traditional perceptions of marriage in contemporary India. ஒரு தவற்றில் அவள் தனது கண்களில் நீர் கட்டிக்கொண்டு நரம்பு தளர்ச்சி உணர்வோடு வீணாக உள்ளாள். கையில் கதவை திறக்க முயற்சி செய்வதால் அவள் மனதில் திறனில்லை. குழம்பியிருக்கிறாள். கர்ப்பமா இருக்க பொண்ணு என்ற குரல் பூட்டை நீங்கச் சொல்லும். ஜெய் அருகே வந்து அந்த அற்புதமான ஆனால் பயந்த மலரின் அருகே அமரச் சொல்கிறான். உடல் மொத்தமும் நடுங்குகிறது. இதற்கு முன்பு நினைத்தால் கூட குற்ற உணர்வு நிறைந்தது. ஆனால் அவரது வார்த்தைகள் ஒரு முன்னணி காதலனின் காதல் நெருப்பாய் உருகாகிறது. உணர்ச்சி இல்லாமல் அவள் வளைக்கிறாள். எப்படி இருக்கு என்று கேட்டாள். எவ்வளவு நாள் கேட்ட பாஷை போல. ஆனால் அவன் நிழலை பிடிக்கும் மனம் அவளை வலியுறுத்துகிறது. ஜெய் காக்கையில் பயன்படும் மென்மையான ஆண்டுகள் அவர் மீது உதவியாக உள்ளாள். அது தன்னைத்தானே மறக்கும் நிகழ்ச்சியே ஆனாலும் முன் இருந்து வந்த காதலோடு ஐயோ. அதில் ஒரு குழப்பம், சந்தோஷமும் அழுதாலும் ஜெயின் கண்களில் எதுவும் மறுக்க முடியாது. அது அவருக்கு தனது அதிகாரத்தை வழங்கும் நிகழ்வாக கண்ட மூடி எடுத்துக்கொள்ளும் என்றுதையும் நிரம்பியது. 18 பிறந்த நாளுடனே திருமணம் முடிந்து புவனா உருவம் அழுத்தமாக விழுந்தது. அவள் முன்னணி வேடத்தில் அக்கால்களின் காதலின் பாதையில்தான் உள்நுழைந்தாள். காதலின் நிழல்களுக்குள் சோகங்களில் அடுக்கப்பட்ட அவள் பாவத்தை சந்திக்க தயங்கினாள். மாப்பிள்ளையை வரவேற்கும் போது அவளின் கண்கள் மேலே செல்லும் பயம் உணர்ச்சியோடு மறைந்து சென்றன. தாலி கட்டும்போது அவள் நெஞ்சில் கழியாத குழப்பங்கள் அலைகூடின. கண்களை எங்கு வைக்க வேண்டும், எப்போது ஒரு பார்வையை உற்று நகின்றிட வேண்டும் என்பது தெரியாது. கிச்சனில் பதற்றம், பெண் என்ற அடிமை உணர்வுகளில் மூழ்கியது. ஒரு புதிய உலகத்திற்கு நுழைவதை நினைத்தால் அன்னையின் பயம் கிடுமுடி ஆவிக்குள் ஒளிந்த வதனமாய் அவளை உட்படுத்தியது. உறவின் உரிமையுடன் சமுதாயத்தின் சிக்கல்களை மீறி அவள் உணர்ச்சிகள் பரவியது. ஒரு குடும்பவியல் நிகழ்வில் திருமணத்தின் 40 ஆண்டுகள் கடந்த பெண்மணி மகிழ்ச்சியின் ரகசியத்தை பகிர்ந்தாள். அவள் கூறியது, மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் மனைவியின் கரங்களில் உள்ளது. கிண்டலான பார்வைகளுக்கு அந்த அமைதி, கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நேரம். பணம், குழந்தை, அழகான சமையல் ஆகியவை மட்டுமல்ல. மனைவியின் மனதில் அமைதி மற்றும் அவனுக்கான மரியாதைதானே முக்கியம். சில நேரங்களில் அகங்களில் திருப்பங்கள் ஏற்படக்கூடாது. அவள் சொல்லியது, ஆசைக்கு பின்னால் வழியை வகுக்காமல் கணவனின் கோபத்திற்கு மரியாதை உள்ள மெளனத்தின் திறனை பயன்படுத்த வேண்டும். ஆண்கள் புத்திசாலிகள், தன்மானம் பற்றிய வாசங்களுக்கு இதுவரை போக வாய்ப்பு. தான் அதிகமான நினைவுகளை கொண்டிருக்கலாம், ஆனால் யார் எதிர்பார்த்தாலும் முதல் முறையாக சிககூதும் கடைசி நேரத்தில் ஆண் பெண்மணியின் உயிரோடு கலந்தாலோசனை செய்வதற்கான விஷயமே. இதுவே நீதியாக பகிர்ந்த பகுதி. இச்சட்டத்தின் செயல்திறன் எவர் செய்கிறாரோ அவர்களே வெற்றி.